நான் இந்த வீட்டில் இருந்தபோது என்கிட்ட எப்படி இருந்தாங்களோ சில பேர், அவங்க வந்து இப்போ இன்னொருத்தங்க கிட்ட அப்படி இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அண்ணே உடனே தானே இதுதான் என் கூடயும் பண்ணாங்க. எக்ஸாக்ட். சில பேர் சொல்லுங்க, ஒருத்தர் சொல்றீங்களா? யாரா இருக்கும்? வேற யாரு? நான் தான். ஏதோ ஒரு இடத்துல எனக்கு இது ஏதோ தப்பா இருக்கு, இது ஏதோ நல்லா இல்லையே, இது ஏதோ ஆர்டிஃபிஷியலா இருக்கு அப்படின்னு தோணுது. என்னால் முடியல வெளியில், நிஜமா சொல்கிறேன். எனக்கு வேற வெளியில போயிட்டு அதே வேற சொல்லுவாங்க, வரணும் 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 வரணும். அது ஏன்னு நான் சொல்லவா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? ரெண்டு பேருமே வாடி. எனக்கு ஒரு சில பேரோட எனக்கு அது வராது, அது ஏன்லாம் தெரியாது. அவங்களே வந்து என் கூட பழகினாலும் எனக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிடும். எனக்கு பிடிக்குது பிடிக்கல, அவங்களால என்கிட்டயே நெருங்க முடியாது. ஆனா எனக்கு ஒருத்தவங்களை மட்டும் பிடிக்கும். இவங்க இருக்காங்கல்ல, என்ன அவங்க கிட்ட சொன்னாலுமே அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க. யாரு? அது ஏன்னே எனக்கு தெரியும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது உனக்கு உங்க விஷயத்துலயா இருக்கும். நான் இந்த விஷயத்துல அவ அப்பத்துல இருந்தே தலையிடல. அப்பா நாளைக்கு போய் நான் மஞ்சுவா பார்ப்பேன். இப்ப எனக்கு தெரிஞ்ச குல்ட்டெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. குவில்ட் பொம்மைலாம் வாங்கி வைங்க சரியா? ஒரு 2 வாரம் ஏதோ மனம் தளறி விளையாடிட்டேன். ஆனா இன்னொன்னு என்னன்னா, இது இருக்குல்ல வெளியில, ஒரு புரியல எனக்கு. என்னடி சொல்ற? அதான் முடிஞ்சிச்சு. ஆமா ஆமா, பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாங்க. இல்ல புரியல. அந்த தந்திரமும் மந்திரமும் எங்கு சென்று படித்தான். நக்கல்யா அவனுக்கு. டேய் யுகி, ஐ திங்க் யூ வில் பி ப்ரௌட் ஆஃப் மீடா. அப்பயே அவன் ப்ரௌடா இருக்க மாட்டான். போல்டா இருக்கு சொன்னா ரொம்ப அங்கே போல்டாவா இருக்கு அப்படின்னு. என்னமோ நீ ஒன்று சொன்னீங்க போது அந்த ஏவி பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தது. நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன்றதுல அந்த ஏவியில தெரிஞ்சது எனக்கு. நான் அழக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் போனேன். அது வரைக்கும் அழல. ஆக்சுவலி நான் சிரிச்சுட்டே போனாலும் சிரிப்புக்கு பின்னாடி அவ்வளோ இருந்தது. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சார் என்ன நோண்டி நோண்டி கேட்குறாரு, ஏன் இங்க வந்து நிக்கிறீங்கன்னு தெரியுமான்னாரு. நான் இப்போ என்ன சொல்ல, யூஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டன்ட் தெரியுமா தர்ஷிகா? தெரியும் சார் அப்படின்னு. எனக்கு புரிஞ்சுது அவர் ஏன் அப்படி கேட்டாருன்னு. ஏவி காமிச்சிட்டு பார்த்துட்டு திரும்புறேன், புரிஞ்சுதான்னு கேட்டாரு. அப்புறம் என்னாச்சு? நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல, இதை விட நிறைய இருந்தது என் ஏவியில. புரிஞ்சுதான்னாரு. புரிஞ்சுது சார். ஏதோ ஒரு இடத்துல டவுனா இருக்கா, நான் அது இல்லை அப்படின்னு நீயே கன்வின்ஸ் ஆகிட்ட போல. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதான் சொல்றேன், நான் நிறைய பேர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்காது அது. அதனாலதான் வந்து இவ சொல்லும் போது எனக்கு ஹிட்டே ஆகல. நான் ஐ டோன்ட் அக்செப்ட். கரெக்ட்பா. ஆனா அதுவுமே ஒரு இதுதான். நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருந்தேன் அவன் வந்து சொல்லும் போது. அதனால இல்லன்ட்டு. அதான் சொல்றேன், நிறைய பேர்கிட்ட உட்காந்து ஓரளவுக்கு மேல பேசுறதை நிறுத்திட்டேன் நான். கவலைப்படாதப்பா. என்ன நினைக்கிறீங்கன்னு நான் யாரையுமே கேட்டதில்லை இது வரைக்கும். எங்கள் அப்பா அப்படி கேட்கும் போதே அவரே ஒரு ஐடியா வந்து லைஃப் லாங் இருக்கணும் இருந்தா. நான் எப்படி உங்கள் அம்மாவோட இவ்வளோ வருஷம் இருக்கேன், அண்டர்ஸ்டாண்டிங் தான் இம்பார்ட்டன்ட்டு. அவரு அந்த மெச்சூரிட்டியோட பேசுறாரு. உண்மை. எவ்வளவு இயர்ஸ் டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கும்? பெரியவரா? அதுதான் ஜஸ்ட் நம்பர். அப்படி தெரியல. அப்புறம் என்ன? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரு 6-7 வயசு சின்ன பிரச்சனை கிடையாது. ஏஜ் எல்லாம் மேட்டரே கிடையாது. புரியுதா? ஓகேவா? நான் ஓகே. பிரச்சனை ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. பட் இருந்தாலும் என் சைட்லேருந்து நான் கேட்கணும்ல உங்ககிட்ட. ஓகே இல்லைன்னு சொன்னா நீங்க இப்போ என்ன பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன கிளிக்கா வருது என்ன வெக்கமாக்கு பின் இருக்காதா? நான் இப்போ சாரி சொல்லணும்னா அந்த ஒரு விஷயத்துக்கு தான் சாரி. நீ சொல்லும் போது நான் கேட்டு வந்துருக்கணும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. நிறைய இடத்துல நான் அதை கேட்காம விட்டேன். தம்பி விடுப்பா. இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. ஏய், எனக்கு இந்த வீட்டுக்குள்ள நீ எனக்கு க்ளோஸ் ஆனதே அதுதாண்டி. அவன் இன்னும் திருந்தல மாமா. எனக்கு ஒன்று எப்படி பிடிக்கும்,
உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் சரியில்லை. ஓகே பிடிக்குமா ஒன்று எனக்கு தெரியல. சரி பிடிக்காதுன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன் பாரு. சொல்லு பிடிக்காதுன்னு நான் இது சொல்லலோ, நீங்களா கேட்பேன், நாங்களா சொல்ல. சொல்லு. சொல்லுடா, என்னடா நான் போய் ரெடி பண்ணுடா, நான் மைண்ட் செட் ஆயிட்டேனா நானு. வேற அப்புறம் கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன், ஆனா கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டேன். நான் பக்கத்துல இருப்பேன், நீங்க வெக்கத்துல இருப்பீங்க. பிடிக்கும்னா புரிஞ்சிச்சு. ஓகே புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. பாபு அந்த ரெஸ்பெக்ட் நீ என்கிட்ட ரொம்பவே ஜாஸ்தியாக ஒரு ஹைட்டில் இருக்கேன். இருக்கும்டா. அடுத்தவங்க காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். அந்த கான்வர்சேஷன் டெவலப் ஆகுதோ அங்கே மெச்சூர்டான டாக் ஒன்று வரும்போது தான் நான் டெவலப் ஆவேன். யோ என்னையா இது? இப்போ நான் விளையாட்டுத்தனமான ஒருத்தங்கிட்டே பேசி அங்கேயே நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம்னா எங்கள் விஷயம் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். வெக்கமா? எனக்கு கூட அதேதான். 3, 2, 1, 5. என்னடா இழிப்பு? மயில் சிரிக்குது. ஐயோ எங்க டைம் குடிச்ச சிரிப்பா வருது. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பா வருதா? போடா அங்கிட்டு வந்துருச்சு. 3, 2, 1, 5. அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறானு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? வச்சது இந்த மாதிரி. சிரிப்பு வருமே எனக்கு. சண்டை போட்டுட்டு பண்ணலாமா? அம்மாடி காம பார்வையாளருக்கு. ஓகே. அப்புறம் சிரிக்கிற வெக்கமா இல்ல? அது எங்க இருக்கு?